ஆதிபராசக்தியை கொல்லணும்னு வந்த மகிஷாசுரன் ஆதிபராசக்தியோட அழகில் பார்த்து மயங்கி அவங்கள எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையில் அவங்க காலில் கூட விழுந்து அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். என்னை எப்படியாவது திருமணம் பண்ணிக்கோ, என்னை ஏற்றுக்கோ, உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன்னு சொல்லி அவன் மகிஷாசுரன் வந்து பலவிதமாக ஆதிபராசக்திகிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தான். ஆனால் இது எதுவுமே பொருட்படுத்தாமல், ஒன்று நான் சொல்கிறத கேட்டு நீ பாதாளத்துக்கு போயிடு, தேவர்களுக்கு தேவலோகத்தை திரும்ப கொடுத்துரு, அவங்ககிட்ட கொள்ளையடித்த செல்வங்களை திரும்ப கொடுத்துரு, இல்லை அப்படின்னா என் கூட போர் பண்ணி உன் உயிரை விடு, ரெண்டில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி ஆதிபர் சொன்ன உடனே பயங்கரமாக கோபமான மகிஷாசுரன் வந்து, நான் உங்கள்கிட்ட காலில் விழுந்தேன் அப்படிங்கிறது வந்து உங்கள் மேலே இருக்க காதலில் தான், அதுக்காக என் வீரம் குறைஞ்சிருச்சு, நான் பயந்தவங்க காலில் விழுந்தேன்ற அவசியம் கிடையாது, நான் போரில் சந்திக்க தயார், உங்களை கொன்னுட்டு தேவர்கள் அப்படின்ற ஒரு இனமே இல்லாமல் அழிச்சிடுறேன், நான் இப்படி தடம் தெரியாமல் அழிச்சாதான் அவங்க திரும்ப எந்திரிச்சு வரவே முடியாது, அப்போ தான் அசுரனோட கை எப்பவுமே ஓங்கியே இருக்கும், அதனால் போரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக மகிஷாசுரன் அவனோட படைகளை நோக்கி போகிறான். இப்படி கோபமாக போன மகிஷாசுரன் வந்து இந்த போரில் எப்படி போர் பண்ண போகிறான், அவன் இது வரைக்கும் தோல்வியே பார்க்காத ஒரு அசுரன், முதல் முறையாக அவன் வந்து ஆதிபராசக்தியை எதிர்கொள்ள போகிறான். இந்த போரில் யார் ஜெயிக்க போகிறாங்க? மிகப்பெரிய போர் படைகளோடு இருக்க மகிஷாசுரனா, இல்லை எந்த ஒரு போர் படையும் பரிவாரமும் இல்லாமல் தனியாளாக ஒரு சிங்க வாகனத்தோடு நிற்கிற ஆதிபராசக்தியா? இந்த போரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆதிபராசக்தியை கொன்னே ஆகணும், தேவர்களை அழிச்சே ஆகணும் அப்படின்னு கோபமாக போன மகிஷாசுரன் வந்து அவன் போர் படையில் நின்று வீரர்களை பார்த்து சொல்கிறான், வீரர்களே, இந்த அசுர போரில் வந்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், யாரும் பயப்பட வேணாம், இது வரைக்கும் தோல்வியே பார்க்காத மகிஷாசுரன் தான் இதை வழி நடத்த போகிறோம், அந்த ஆதிபராசக்தி அப்படிங்கிற பெண்ணை நம்ம கொல்றோம், அதுக்கப்புறம் தேவர்களை பூரா வேட்டையாடி அந்த இனமே இல்லாமல் நம்ம அழிக்கணும், அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். இதை கேட்டோடனே அசுரர் எல்லாமே ரொம்ப உற்சாகமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே மகிஷாசுரன் வந்து அவனோட ரதத்தில் ஏறி அவன் விசித்திரமான பல பானங்களை வந்து மழையாக தொடுத்தான். இது எல்லாத்தையுமே ஆதிபராசக்தி ரொம்ப எளிமையாக அவங்க தடுத்து எறிஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லா பானங்களையும் அடித்து உடச்சி தூள் தூளாக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த துர்தரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து ஆதிபராசக்தியை நம்ம போய் நம்ம போர் பண்ணுவோம், மகிஷாசுரன் ஒரு பக்கம் அன்பு பானங்களை தொடுத்துட்டு இருந்தாலுமே வந்து நம்ம நேருக்கு நேரம் அவங்கள போய் போர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடிச்சிடலாம், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த துர்தரன் வந்து ஆதிபராசக்தியை நோக்கி அவன் வந்து போர் பண்ணுறதுக்காக போகிறான். இப்படி அவங்க போர் பண்ணுறப்போ ஆதிபராசக்தியை வச்சு அவன் வாழ் வித்தையை வச்சு அவன் வந்து வாழ் வச்சு போர் பண்ணிட்டு இருந்தான். ஆதிபராசக்தி ரொம்ப எளிமையாக துர்தரனோட தலையை வெட்டி அவங்க ஈஸியாக கொண்டுடுறாங்க. இதை பார்த்த உடனே மகிஷாசுரனால் தாங்கவே முடியல, எப்படியாவது நம்ம வந்து ஆதிபராசக்தி கொண்டு ஆகணும்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமாக யோசிக்கிறான். அந்த சமயத்தில்தான் திரிநேத்திரன் அப்படிங்கிறவன் வந்து மிகப்பெரிய வில் நிபுணன், அவனோட வில் வித்தைக்கு நிகராக யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு வில்லாளி வில்லனாக இருந்தான். அந்த திரிநேத்திரன் வந்து 7 அஸ்திரங்களை தேவியை பார்த்து விட்டுருந்தாங்க. இந்த 7 அஸ்திரங்களால் கண்டிப்பாக இந்த ஆதிபராசக்தி அடிபட்டுருவாங்க அப்படின்றத அவன் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆதிபராசக்தி அவங்களோட கதையை எடுத்து அந்த 7 அஸ்திரங்களை அடித்து தூள் தூளாக்கிடுறாங்க. இதை பார்த்தோன்னே திரிநேத்திரனுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே அவன் என்ன பண்ணான்னா ஒரு பெரிய உலக்கை எடுத்து அவன் வந்து சிங்கத்து மேலே அடிக்கிறான். ஏன்னா இந்த சிங்கம் இருந்தால் தானே ஆதிபராசக்தி வந்து அசுரனை கொல்ல முடியும், இந்த சிங்கம் இறந்துருச்சு அப்படின்னா ஆதிபராசக்திக்கு ஒரு பயங்கிறது வரும், அப்போ இந்த சிங்கத்தை நம்ம கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி அந்த திரிநேத்திரன் ஒரு மிகப்பெரிய உலக்கை எடுத்து அந்த சிங்கத்தோட தலையிலேயே அடிக்கிறான். சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்து திரிநேத்திரனை அவனோட நகத்தாலையும் கையாலையும் வச்சு ஓங்கி அடித்து திரிநேத்திரனை கொன்றுது. கொன்று அவனோட உடலை பூரா பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கி அவனோட இறைச்சியை பூரா தின்னு அதை அப்படியே கர்ஜிக்குது. இதை பார்த்தோடனே அசுரர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இந்த சமயத்தில் தான் மகிஷாசுரனுக்கு கோபங்கிறது தலைக்கு மேலே ஏற்படுது. என்னடா இது, நம்ம கண்ணு முன்னாடியே திரிநேத்திரனை ஒரு சாதாரண சிங்கம் கொல்லுதா, கண்டிப்பாக இந்த சிங்கத்தை சும்மா விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதிபராசக்தியை நம்ம கொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் பயங்கர கோபமாகறான். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக வந்து ஆதிபராசக்தியை நோக்கி மகிஷாசுரன் வந்து அவன் அம்பு மலைகளாக தொடுக்கிறான். இது எல்லாமே வந்து ஆதிபராசக்தி ரொம்ப எளிமையாக தடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இந்த மகிஷாசுரன் நம்ம எப்படியாவது எதிர்த்தாகணும்னு சொல்லி ஆதிபராசக்தி வேகமாக அவங்களோட கதையை எடுத்துகிட்டு மகிஷாசுரனை நோக்கி வேகமாக வராங்க. வந்து மகிஷாசுரனோட மார்புலேயே அடிக்கிறாங்க. அடித்த உடனே மகிஷாசுரனால் அந்த வலி தாங்க முடியல, அப்படியே அவன் மயங்கி விழுகிறான். உடனே ஆதிபராசக்தி வந்து இனிமேட்டு வந்து அசுரர்களை ஈஸியாக கொண்டுடலாம், அவ்வளோதான், மகிஷாசுரனே மயங்கி விழுந்துட்டான், இந்த போர் நமக்கான போர் அப்படின்னு சொல்லி அவங்க வெற்றி முழக்கமாக அவங்க சங்கம் முழங்குறாங்க. இதை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாமே பயந்து தள்ளுறாங்க. என்னடா இது, அவ்வளோதான், மகிஷாசுரனே வந்து மயங்கி விழுந்துட்டாரா, இனிமேல் அவன் வாழ்க்கையை அவ்வளோதான் போல அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் மகிஷாசுரன் திரும்ப அவர் வந்து உருவம் கொண்டு வராரு. உடனே நான் மயங்கி விழுந்தாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது, ஒரு பெண் அடித்து நான் சாக போகிறேன்னா இதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா, அசுரர்களை தைரியமாக போர் பண்ணுங்க, நான் இருக்கேன் உங்களை, இந்த பெண்ணை நம்ம
எல்லாரும் சேர்ந்து போர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆதிபரசத்தை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வீர முழக்கம் கொடுத்த உடனே அசுரர்கள் எல்லாமே ஒரு தைரியம் ஏற்படுது. திரும்ப அவங்க பயங்கரமாக போர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மகிஷாசுரனுக்கு வந்து என்ன கோவம் அப்படின்னா, இந்த ஆதிபரசத்தை கூட பரவாயில்ல, அசுரர்களை வந்து அடிக்கிறாங்க கொல்றாங்க அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க, ஆனால் அந்த சிங்கத்தை நம்ம வந்து விட்டுறக்கூடாது, இந்த சிங்கத்தை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லி அவன் பயங்கர கோவத்தோட அவன் சிங்கத்தை எதிர்த்து போர் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். அந்த சமயத்தில் தான் மகிஷாசுரன் அவனோட கதையை எடுத்து சிங்கத்தை ஓங்கி அடிக்கிறான். சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் ஏற்படுது. அது ஒரு கை நகங்களாலையும் கால்களாலையும் வச்சு மகிஷாசுரன் மேலே காயங்களை ஏற்படுத்துது. மகிஷாசுரனுக்கு ரத்தமாக கொட்டுது உடம்புல இருந்து. இதை பார்த்த உடனே அந்த ஆதிபரசைக்கு பயங்கர கோவம் வருது. இந்த மகிஷாசுரனை நம்ம வந்து கொல்லணுன்ற அவசியம் கிடையாது, இந்த சிங்கமே கொன்றும் அப்படின்னு சொல்லி அவங்க பிற அசுரர்கள் எல்லாமே அழிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி சிங்கத்தோட போர் பண்ணிட்டு இருந்த மகிஷாசுரன் யோசிக்கிறான், நம்ம வந்து இப்படி சாதாரண ஒரு ஆண் அழகனா நம்ம ரூபம் எடுத்து நம்ம ஆதிபரசத்தை மயக்கலாம் நினைச்சோம், ஆனால் அது வந்து வேலைக்கு ஆகாது போல, இந்த சிங்கத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சிங்க உருவம் எடுக்கணும்னு சொல்லி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆண் சிங்க உருவம் எடுத்து அந்த சிங்கத்தோட பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து திரும்ப அடிக்கிறான். 2 பேரும் மல்லு கட்டி உருள்றாங்க. எந்த சிங்கம் ஜெயிக்கும் அப்படின்னே தெரியல. இதை பார்த்த ஆதிபரசைக்கு ரொம்ப கோவம் ஏற்படுது. என்னடா இந்த மகிஷாசுரன் வந்து அவன் ஒரு சிங்க உருவம் எடுத்து நம்ம சிங்கத்தோட போர் பண்ணுறானா, கண்டிப்பாக கூடவே கூடாது. எப்படி இந்த அசுரர்கள் மகிஷாசுரனுக்கு உதவுறாங்களோ அதே மாதிரி நம்ம சிங்கத்துக்கு நம்ம உதவணும்னு சொல்லி அவங்க ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாகாஸ்திரத்தை வந்து சிங்க ரூபமாக இருக்கக்கூடிய மகிஷாசுரன் மேலே போடுறாங்க. இது மகிஷாசுரன் மேலே நாகாஸ்திரம் பட்ட உடனே அந்த சிங்க உருவமாக இருந்த மகிஷாசுரன் மயங்கி விழுகிறான். உடனே மகிஷாசுரன் வந்து திரும்ப நினைவுக்கு வரான், நம்ம வந்து சிங்க உருவமாக இருந்து போராடுறது சரி கிடையாது, நம்ம அடுத்த உருவங்கள் எடுக்கணும்னு சொல்லி அவன் ஒரு யானை உருவம் எடுத்து அவன் ஆதிபரசை நோக்கி பெரிய பெரிய மலைகளையும் பாறைகளையும் அவன் தும்பிக்கையால் தூக்கி அடிக்கிறான். அடித்த உடனே ஆதிபரசை என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வில்ல எடுத்து அம்புகளால் அது எல்லாமே தூள் தூளாக உடைக்கிறாங்க. இப்படி மாறி 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 போர் நடந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்து ஆதிபரசனுடைய வாகனமான சிங்கம் வந்து ரொம்ப கோவம் ஏற்படுது. என்னடா இது, ஒரு யானை வந்து நம்ம ஆதிபரசத்தை அடிக்கிறதா, கூடவே கூடாதுன்னு சொல்லி அது வந்து நேராக அந்த யானையோட தலையை பார்த்து குதிச்சு யானைக்கு மேலே போய் அதோட தலையவே அப்படியே பிளந்துருது அது நகத்தால். உடனே மகிஷாசுரனுக்கு பயங்கர கோவம் ஏற்பட்டு அவர் மிகப்பெரிய பாம்பு உருவம் எடுக்கிறான். எடுத்து ஆதிபரசை எதிர்த்து அவன் போராடுறான். ஆதிபரசை இந்த பாம்பு உருவத்தில் இருக்க மகிஷாசுரனை கொல்லணும்னு சொல்லி அவங்களோட வாளை எடுத்து அந்த பாம்பை வந்து வெட்டுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து மாட்டாமல் பாம்பு உருவத்தில் இருந்த மகிஷாசுரன் வந்து ஆதிபரசை வந்து கடிக்கிறான், அங்கங்கே கொத்துறான், அவனோட விஷத்தால் தாக்குறான். ஆனால் ஆதிபரசைக்கு ஒன்றுமே ஆகலை. இதை பார்த்தோன்னே ரொம்ப குழம்பி போகிறான் இந்த மகிஷாசுரன் வந்து. ஆனால் ஆதிபரசை தூரமாக நின்றுட்டு அவங்க கை கொட்டி சிரிக்கிறாங்க. மகிஷாசுரா, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, உன்னோட சக்திகள் வந்து எனக்கு நிகரே ஆகாது, என் முன்னாடி நீ ஒரு கால் துரும்பு கூட கிடையாது அப்படின்னு அவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மகிஷாசுரன் கொந்தளிக்கிறான். என்னடா இது, நம்மளோட பலம் அவ்வளோதானா, நம்மளோட சக்திகள் அவ்வளோதானா, நம்ம வீர பராக்கிரமம் அவ்வளோதானா, இந்த ஆதிபரசை நம்ம கொன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், இது வந்து தேவர்கள் அசுரர்களுக்கான போர்ன்றது போய் என்னோட தன்மான பிரச்சனை ஆயிடுச்சு, கண்டிப்பாக ஒரு பெண் கிட்ட நான் தோத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோபம் கொண்டு இதுக்கு மேலே நம்ம பல உருவங்கள் எடுக்கிறத விட நம்மளோட சுய உருவமான எருமை உருவம் எடுத்து நம்ம போராடினா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவன் ஒரு எருமை உருவம் எடுத்து ஆதிபராசக்தியை நோக்கி அவன் பயங்கரமாக போர் பண்ணுறான். அவனோட வாள் எடுத்து ஆதிபராசக்தியோட பயங்கரமாக போர் பண்ணிகிட்டே இருக்கான். கூட சேர்ந்து சிங்கமும் வந்து அந்த எருமை உருவில் இருக்கக்கூடிய மகிஷாசுரனை அடித்து இது காயப்படுத்துது. ஆனால் கொஞ்சம் கூட கண்டுக்காத இந்த எருமை உருவத்தில் இருக்க மகிஷாசுரன் வந்து எதிர்த்து பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பலத்தை பார்த்து ஆதிபராசக்தியை ஒரு நிமிஷம் அசந்து போய் பார்க்குறாங்க. என்னடா இது, இந்த எருமை உருவம் கொண்ட மகிஷாசுரனுக்கு இவ்வளோ பலமா, இவனை நம்ம எதிர்த்து போர் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஓரமாக நின்று அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதிபராசக்தி யோசிக்கிறது பார்த்து மகிஷாசுரன் கேட்குறான், என்ன தேவியே, இப்பயாவது நீ ஒத்துக்கிறியா, என் சக்திக்கு முன்னாடி உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீ என்னை விருப்பப்படுறேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட உனக்கு சுகங்கள் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த மகிஷாசுரனை ஏன் எதிர்த்தோம் அப்படிங்கிறத நினச்சி நீ வந்து கொடூரமாக சாக போகிற, அதுதான் இந்த போரில் இறுதியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஆதிபராசக்திக்கு பயங்கர கோவம் வருது. இப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த மகிஷாசுரனை வந்து நம்ம கொன்னாதான் நமக்கு வந்து அவனுக்கு தெரியும், அவனோட அகங்காரங்கிறது அடங்கும் போல, நம்ம எவ்வளோதான் மனசு இறங்கினாலும் மகிஷாசுரனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தி மகிஷாசுரனை பார்த்து சொல்கிறாங்க, சாக போகிற கடைசியில் எல்லாருமே வந்து வீரவசனங்கள் பேச தான் செய்வாங்க, ஆனால் ஜெயிக்க போகிறவங்க தான் எப்போவுமே அமைதியாக இருப்பாங்க, அது மாதிரி நான் அமைதியாக இருக்கேன், நீ வந்து வீரவசனங்கள் பேசி அரைக்கூவலிட்டு இருக்க, உன்னோட அழிவு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி அப்படியே ஒரு சண்டிகை உருவம் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க கையில் ஒரு மிகப்பெரிய தங்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க, உன் ரத்தத்தை இதில் பிடிச்சி என்னோட சிங்கத்துக்கு வந்து மதுபானமாக நான் கொடுக்க போகிறேன், இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க கோபமாக அவங்களோட வாள் எடுத்து
எடுத்துக்கிட்டு அந்த மகிஷாசுரனை வெட்டுறதுக்காக அவங்க துரத்துறாங்க. மகிஷாசுரன் வந்து அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் போர் படைகளுக்குள்ளே ஓடுறான். ஏன்னா எந்த ஒரு போர் படையிலுமே எப்படி வந்து எதிரி வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மகிஷாசுரன் துல்லியமாக கணிச்சு வச்சுருந்தான். அதே மாதிரி ஆதிபராசக்தி வந்து அவங்க வாள் எடுத்து தான் எதிரியை வந்து கொல்லுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச இந்த மகிஷாசுரன் அவன் தந்திரமாக ஒரு பிளான் பண்ண ஆரம்பித்தான். அதனால தான் அவன் வந்து பயந்து ஓடுற மாதிரி அவனோட போர் படைகளுக்குள்ளே ஓடுறான். இதை துரத்துக்கிட்டே போன அந்த சண்டிகை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காத நிமிஷத்தில் மகிஷாசுரன் வந்து பல விசித்திரமான உருவங்கள் எடுத்து அந்த போர் படைகளுக்குள்ளேருந்து அந்த சண்டிகை வந்து தாக்கிட்டு இருந்தான். எப்படி அப்படின்னா திடீர்னு வந்து அந்த போர் படைகளுக்கு மறைஞ்சி அவன் ஒரு பாம்பு உருவம் எடுத்து சண்டிகையை வந்து தாக்குறான். திடீர்னு அவன் ஒரு புலி உருவம் எடுத்து வந்து தாக்குறான். திடீர்னு அவன் சிங்க உருவம், திடீர்னு ஒரு பூனை உருவம், ஒரு நாய் உருவம், இப்படி பல விசித்திரமான உருவத்தை எடுத்து அவன் வந்து ஆதிபராசத்தை எடுத்து போர் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்த உடனே ரொம்ப கோபமான ஆதிபராசத்தை ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து அவங்க சூளத்தை வச்சு அவங்க அப்படியே நேராக பார்க்குறாங்க. மகிஷாசுரன் எங்கே இருக்கான்றதை பார்த்து அவங்க மார்பிளே சூலாயத்தால் தாக்குன உடனே அது மார்பில் அவனால் வழி தாங்க முடியாமல் அவன் அப்படியே மயங்கி விழுகிறான். இப்படி ஆதிபராசருடைய விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாமே பயந்து போகிறாங்க. மகிஷாசுரனே மயங்கி விழுந்துட்டானா, என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான் நம்ம தோக்க போகிறோமா, மகிஷாசுரனே இப்படி வந்து கீழே தாக்கிட்டாங்களே, இப்படி 2வது முறை மயங்கி விழுந்துட்டானே, இந்த மகிஷாசுரனை நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் மகிஷாசுரன் அவன் திரும்ப வீரத்தோடு எழுந்து வரான். இன்னும் பலசாலியாக அவன் வந்து ஆதிபராசத்தை நோக்கி போர் பண்ணுறதுக்கு வரான். 2 பேருக்குமே பயங்கரமான போர் போய்கிட்டே இருக்குது. ஆதிபராசத்தை கோவம் தலைக்கு மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது. இந்த மகிஷாசுரனை கொன்னே ஆகணும், இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கிற சக்கராயுதத்தை எடுக்கிறாங்க. 1000 சூரியன் பிரகாசம் கொண்ட அந்த சக்கராயுதம் வந்து ரொம்ப வேகமாக போய் மகிஷாசுரனோட தலையை துண்டா வெட்டின உடனே அந்த தலை வந்து தேவியோட கால் கீழே வந்து விழுகுது. அந்த தலையை வந்து அப்படியே அந்த ஆதிபராசக்தி கால் மேலே மிதிச்சு அவனோட அகங்காரத்தை ஒழிக்கிறாங்க. அவன் உடல் வந்து தலை தனியாக போனது கூட தெரியாமல் அது போர் பண்ணணுன்ற வெறியில் அப்படியே அந்த போர்க்களத்தில் ஆடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாமே பயந்து போகிறாங்க. மகிஷாசுரனை கொன்று மகிஷாசுரன் மர்த்தினியாக அங்கே வந்து ஆதிபராசத்தை காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா தேவர்களும் அங்கே சத்தம் போட்டு சந்தோஷமாக ஆடிட்டு இருக்காங்க. அசுரர்கள் எல்லாமே தோத்துட்டாங்க, அவ்வளோதான், இனி நம்ம தேவலோகம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரவாரமாக கத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் வந்து மகிஷாசுரன் மர்த்தினியோட வாகனமான சிங்கம் வந்து எல்லா அசுரர்களையும் கடிச்சு கொதறிட்டு இருக்கு. அதுலேருந்து தப்பி ஓடின சில அசுரர்கள் வந்து பாதாளோகத்தில் போய் அவங்க உயிர் தப்பிச்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்த மகிஷாசுரனை கொண்டு மகிஷாசுரன் மர்த்தினியாக காட்சி கொடுத்துட்டு இருந்த ஆதிபராசக்தி தேவர்கள் எல்லாமே வணங்கினாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் ஒரு உருவம் எடுத்து எங்களை வந்து காப்பாற்றினீங்க. கண்டிப்பாக எங்கள் கஷ்டத்தில் இருந்து, அதாவது எங்கள் துர்காலத்தில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்ததுனால உங்களை துர்க்கையாக நாங்கள் எப்போவுமே வழிபடுவோம். யாருக்கு இந்த உலகத்தில் எப்போ ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அவங்கள வழிபடுறப்போ நீங்கள் துர்க்கையாக வந்து அவங்களுக்கு கை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாமே ஆதிபராசர் காலில் விழுந்து அவங்க வேண்டுறாங்க. ஆதிபராசக்தி பயங்கர கோபமாக அங்கேருந்து காட்சி கொடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் யாருக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு கை கொடுக்குற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன், அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மறைகிறாங்க. அதுக்கப்புறம் தேவர்கள் ஆதிபராசருடைய அருளாலையும் அவங்களோட ஆசீர்வாதத்திலையும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க தேவலோகத்தை கைப்பற்றினாங்க. திரும்ப அவங்களோட ராஜ்யத்தை அவங்க திரும்ப அமைச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அசுரர்கள் தப்பிச்சு போன சில பேர் வந்து பாதாளோகத்தில் போய் அவங்க ராஜ்யத்தை திரும்ப தொடர ஆரம்பித்தாங்க. இது மாதிரி எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு கை கொடுக்கறதுக்கும் அது காப்பாற்றுறதுக்கும் ஆதிபராசக்தி வந்து தேவர்களுக்கு எப்படி உதவுனாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா துர்க்கையாக காட்சி கொடுக்கக்கூடிய ஆதிபராசக்தி வந்து நம்ம காட்சி தருவாங்க, நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து துர்க்கை அம்மன் இருப்பாங்க. அவங்களுக்கு காலு கீழே அவங்க ஜெயிச்ச மகிஷாசுரனோட எருமை தலை வந்து இன்றைக்கும் பொறிக்கப்பட்டிருக்கு. மகிஷாசுரனோட கதையிலேருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாம். நமக்கு அழிவே கிடையாது, இனிமேட்டு நம்ம உலகத்தில் நம்மளை யாருமே எதிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம அகங்காரத்தோடு நம்ம தெரிஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அகந்தை வாழியே நமக்கு வந்து அழிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எப்படி மகிஷாசுரன் வந்து பெண்களை ரொம்ப துச்சமாக நினச்சி அது ஒரு சக்தியே கிடையாது, பெண்கள்லாம் நம்மளை விட பலவீனமானவங்க அப்படின்றது அவங்க என்னதுனால தான் வந்து அவனுக்கு அழிவு அப்படிங்கிறது பெண்ணாலே நடந்துச்சு. அந்த ஆதிபராசக்தியே பெண் உருவம் கொண்டு துர்க்கை தேவியாக வந்து மகிஷாசுரனை கொன்று மகிஷாசுரன் மர்த்தினியாக அவங்க காட்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கை கொடுக்கக்கூடிய முதல் ஆள் ஆதிபராசக்தி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டும் விதமாக தான் எல்லா கோயில்களையும் துர்க்கை அம்மனோட சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கு. அந்த துர்க்கை அம்மனோட சிலை கீழே அவங்க காலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எருமை உருவமான மகிஷாசுரனோட தலை அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். எப்பேற்பட்ட ஒரு அழிவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு தீய எண்ணங்கள் கொண்டவனாக இருந்தாலும் அவன் துர்க்கையால் அழிக்கப்படுவான் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டும் விதமாக தான் அந்த சிலைகளை வச்சிருக்கு. இனிமேல் நம்ம கோயில்களுக்கு போகிறப்போ துர்க்கை அம்மனோட சிலைகளை பார்க்குறப்போ துர்க்கை அம்மன் விட்டு பார்க்க மாட்டோம், கால் கடியில் இருக்கக்கூடிய அந்த எருமை உருவமான மகிஷாசுரனையும் பார்ப்போம். ஏன்னா இந்த மகிஷாசுரனுக்கு பின்னாடி இப்பேற்பட்ட ஒரு பெரிய கதை இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகள் நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னா ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தோட புத்தக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக்கை போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகள் கேட்கணும் அப்படின்னா நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.